மதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா முடிவு, குமுறிய துரை வைகோ, பிடிகொடுக்காத விஜய். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக விரிவாக பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல்ல களம் அப்படியே மாறியிருக்கு. தாவேக ஆட்சிக்கு வந்திருக்கு. திமுக எதிர்கட்சியாகிவிட்டது. தமிழகத்தை அதிக முறை ஆண்ட அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக, ஐயுஎம்எல் ஆதரவுடன் தாவேக ஆட்சி அமைத்திருக்கிறது. அதிமுகவின் அதிருப்தி எம்எல்ஏக்களும் தாவேகாவுக்கு ஆதரவளித்து உள்ளனர். ஆட்சியில பங்கு என்ற விஜயின் முடிவு அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. மதிமுகவும் தாவேக பக்கம் சாய்வதற்கான எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய முடிவு செய்ததாம். துரை வைகோ குமுறல்களை கொட்ட விஜய் பிடிகொடுக்காமல் நகர்ந்து விட்டாராம். ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்கிற தாவேகாவின் முடிவு தமிழக அரசியலை திருப்பி போட்டு உள்ளது. திமுக கூட்டணி உடைந்து விட்டது. தாவேக அமைச்சரவையில காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் இடம்பெற்றுள்ளது. கம்யூனிஸ்டுகளையும் அமைச்சரவையில இடம்பெற தாவேக அழைத்திருக்கிறது. திமுக கூட்டணியில தேமுதிக தவிர மற்ற கட்சிகள் தாவேக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கின்றனர். அந்த வகையில மதிமுகவும் தாவேக ஆதரவு நிலையில உள்ளது. துரை வைகோ முடிவு, விஜய் முதலமைச்சராக பதவியேற்றதும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை வீட்டிற்கு சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். விஜய் மற்றும் தாவேகாவுக்கு ஆதரவாக வைகோ மற்றும் துரை வைகோ கருத்து கூறி வருகிறார்கள். திருச்சி சென்ற விஜயை மதிமுக தன் முதன்மை செயலாளர் துரை வைகோ நேரில் சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து விஜயை அவரின் வீட்டிற்கு சென்றும் துரை வைகோ சந்தித்திருக்கிறார். திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் தாவேகாவுக்கு ஆதரவளிக்க முடியாமல் போய்விட்டது என்று மதிமுக வருத்தத்துல இருக்குது. இந்நிலையில விஜய் துரை வைகோ சந்திப்பு அரசியல்ல முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் மதிமுக 4 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதில் மதிமுகவுக்கு உடன்பாடு இல்லை. இந்நிலையில தாவேகாவுடன் கூட்டணியில் இணையும் முடிவில் துரை வைகோ உள்ளாராம். நோ சொன்ன விஜய் இது குறித்து தாவேக நிர்வாகிகள் கூறுகையில மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடாமல் தனி சின்னத்தில் போட்டியிருந்தால் இந்நேரம் தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கலாம் என துரை வைகோ நினைக்கிறார். இதனால் மிகுந்த மன வருத்தத்தில் இருக்கிறார். விஜயிடம் அவர் நேரடியாக தன் மனக்குமுறலை கொட்டியுள்ளார். நீங்கள் சொன்னால் எங்களின் 2 எம்எல்ஏக்கள் இப்போதே ராஜினாமா செய்ய தயார். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி உடனடியாக தாவேக கூட்டணியில இணைகிறோம். இடைத்தேர்தலை ஒன்றாக சந்திக்கலாம் என்று துரை வைகோ சொல்லியிருக்காராம். விஜய்க்கு இதுல பெரிதாக உடன்பாடு இல்லை. ஏற்கனவே குதிரை பேரம் விமர்சனத்தை எதிர்கட்சிகள் அதிகம் வைக்கின்றன. இதே நிலை தொடர்ந்தால் தாவேகாவுக்கு மேலும் அவப்பெயர் உண்டாகும். அதனாலதான் அதிமுகவிலிருந்து மேலும் சில எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா செய்ய தயாராக இருந்தும் விஜய் வேண்டாம் என்று மறுத்திருக்கிறாராம். ஏற்கனவே 5 தொகுதிகள் காலியாக உள்ளன. காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் கூட்டணியில் இருந்து விலக வாய்ப்பில்லை. ஆலோசனை கம்யூனிஸ்டுகள் விலகினால் கூட அதை இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் தொகுதிகளை வைத்து சமாளித்து விடலாம் என்று விஜய் நினைத்திருக்கிறார். எனவே இப்போதைக்கு ராஜினாமா வேண்டாம், கூட்டணி குறித்து பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டாராம். அதே நேரத்தில் விஜயின் வியூக வகுப்பாளர்களுக்கு இதில் மாறுபட்ட கருத்து நிலவுகிறதாம். தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைப்பதற்கு மதிமுகவின் ஆதரவும் வேண்டும். எனவே துரை வைகோவுடன் பேசி முடிவு எடுப்பது சிறந்தது என நினைக்கிறார்கள். அதனால் விஜய் யோசித்து முடிவு செய்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.